சோரட்டியில் வந்து நம்ம வந்து சூப்பு போட்டாச்சு. சூப் போட்டு மிச்சம் இருக்க சோரட்டியை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ லாஸ்ட் டைம் இது சும்மா எல்லோரும் சுட்டு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இது சும்மா சாப்பிட்டா பிடிக்காது. அதனால் நான் சூப் வச்சு தான் எப்போவுமே குடிக்கிறது. அதனால் சரி இது சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு லாஸ்ட் டைம் சுட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் எல்லோரும் சுட்டு சாப்பிட்றாங்க போலன்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இல்லை ஒன்றும் போட வேண்டாம். உப்பு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இது ஏற்கனவே வெந்துருச்சு. நம்ம லைட்டாக சுட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி. ஓகே, இப்போ இது மாதிரி நம்ம குத்தி வச்சுக்கலாம். குத்தி வச்சுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அப்படியே சுற்ற வேண்டியதான். அந்த மேலே நம்ம கோட் பண்ணியிருக்க மசாலா மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. எனக்கு பிடிக்கவே செய்யுது. ஆனால் யார் சோரட்டி ரெசிபி பார்த்தாலுமே சுட்டு சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் சூப் போட்டுட்டு அதை ஏன் தூர போடுவானே, சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். உண்மையிலே என்னால் சாப்பிட முடிஞ்சிச்சு. சாப்பிடுங்க. இது வந்து நல்ல ஹீமோக்ளோபினுக்கு நல்லது. பிள்ளைங்களுக்காக சூப் போட்டேன். மாதத்தில் ஒரு நாள் கொடுங்க. ஓகே, ரைட். சுட்டாச்சு. சூப்பராக நம்ம சாப்பிடலாம். ஓகே, இதை செம்ம சூப்பராக சுட்டாச்சு. பார்த்தாலே தெரியுதா? இது வந்து இப்போ நான் சாப்பிட போகிறேன். நம்ம சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.